शाम के 7:30 बज चुके और आकाशवाणी के पाटना केंद्र से स्थानीय समाचार प्रसारित हो रहा था। पान की दुकानों के सामने खड़े लोग चुपचाप उत्कर्ण होकर सुन रहे थे। शाम के 7:30 बज अதாவது ஈவினிங் 7:30 ஆயிடுச்சு. இப்போ ஆகாஷ்வாணியினுடைய பாட்னா கேந்திர பாட்னா அந்த லோக்கல் நியூஸ் இருக்கும் இல்லையா, ஸ்தானிய சமாச்சார் அப்படின்னா அந்த லோக்கல் நியூஸ் வந்து பிரசாரித் हो रहा था, ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பான் கி துக்கானோ கே சாம்னே खड़े लोग. பான் ஷாப் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நிறைய பீப்புள் நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்சாப் ரொம்ப சைலண்ட்டாக உத்கர்ண மீன்ஸ் சுன்னேக்கா உற்சாக ரொம்ப ஆர்வமாக அந்த நியூஸ் என்ன அப்படின்றத வந்து கேட்டுட்ருக்காங்க. சுன் ரஹே न्यूज़ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, पानी हमारे स्टूडियो की सीढ़ियों तक पहुंच चुका है और किसी भी क्षण स्टूडियो में प्रवेश कर सकता है. ஸோ நியூஸ் என்னென்னா, தண்ணி வந்து அவங்களுடைய ஸ்டூடியோ இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆகாஷ்வாணி ஸ்டூடியோனுடைய சீடியோனா ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. எந்த நிமிஷமும் கிசி பி ஷன் ஸ்டூடியோ மே பிரவேஷ் கர் சக்தா, ஸ்டூடியோ உள்ளே வந்துடும் அப்படின்றது தான் நியூஸு. समाचार दिल दहलाने वाला था, कलेजा धड़क उठा, मित्र के चेहरे पर भी आतंक की कई रेखाएं उभरी. இந்த நியூஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில் தஹலானே வாலா தா, அதாவது ஹார்ட் ரென்ச்சிங், ரொம்பவும் பயம் தரக்கூடிய ஒரு நியூஸ் தான். கலேஜா தடக்குட்டா, கலேஜா மீன்ஸ் ஹார்ட், தடக்குட்டா மீன்ஸ் ஃப்ளட்டட். ஸோ திரும்பவும் அந்த ஹார்ட் வந்து படப்படன்னு அடிக்குது, உள்ள வரைக்கும் தண்ணி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி படப்படன்னு அடிக்குது, அந்த மாதிரியான ஒரு நியூஸு. மித்திரக்கே செஹரே பர்பி ஆத்தன்க்கு கை ரேகாயும் உபரி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டோட முகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆத்தன்க்னா டெரர், ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரேகாயே உப்ரி கிந்து ஹம் துரந்த் ஹி சஹஜ் ஹோ கயே. ஸோ இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிட்டாங்க, கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. யானி செஹரே பர் சேஷ்டா கர்கே சஹஜதா லே ஆயே. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க முகத்தில் வந்து சேஷ்ட கர்கே, ஸோ ரொம்ப எஃபர்ட் கொடுத்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டாங்க. பயம் உள்ளே இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் சாதாரணமாக இருக்க மாதிரி அவங்க காட்டிக்கிட்டாங்க. கியோங்கி ஹமாரே சாரோ ஓர் கஹி லோக் பரேஷான் நசர் நஹி ஆ ரஹா தா. ஏன் அவங்க அந்த மாதிரி அவங்களோட முகத்தை சிம்பிள் ஆக்கிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சாரோ ஓர், அவங்க சுற்றி நாலா பக்கமும் பார்த்தா எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, கொய் பரேஷான் நசர் நஹி ஆ ரஹா தா, யாரோட முகத்துலையும் எந்த ஒரு கஷ்டமும் தெரியல, எல்லாரும் நார்மலாக இருக்காங்க. அதனால் இவங்களும் அவங்க முகத்தை நார்மலாக ஆக்கிக்கிட்டாங்க. பானி தேக்க கர் லௌட்டே ஹுயே லோக் ஆம் தினோ கி தர ஹஸ் போல் ரஹேத்தே. ஸோ தண்ணியை பார்த்துட்டு திரும்பி வராங்க இல்லையா, அந்த பீப்புள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆம் தினோ, அதாவது சாதாரண நாட்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஹஸ் போல் ரஹேத்தே, சிரித்து பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல்கி ஆஜ் தனிக் அதிக் ஹி உற்சாஹித் தே. இருந்தாலும் ரேதர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனிக் அதிக், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது எல்லா பீப்புளையும் பார்க்கும்போது. துக்கானோமே தோடி ஹட்பட்டி தீ. இருந்தாலும் கடைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹட்பட்டி அப்படின்னா ஒரு ரஷ் மாதிரி ஒரு பரபரப்பாக இருந்தது. நீச்சேக்கே சாமான் ஊப்பர் கீயே ஜாரஹேத்தே. ஸோ கீழே வச்சுருப்பாங்களே சாமான், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மேலே வைக்கிறாங்க. கடைகளில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான விஷயங்கள் நடக்குது. ரிக்ஷா, டம் ட்ரக்கு ஒரு டிம்போ பர் சாமான் லாத்தே ஜாரஹேத்தே. இவங்க என்ன பண்ணுறாங்க, கடைகளில் இருக்கிற சாமானை கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்ஷா, டம் ட்ரக்கு, அதே மாதிரி டெம்போவில் வந்து நிறைய சாமான்களை லாத்தே ஜாரஹேத்தேனா லோடு பண்ணி ஏற்றி எடுத்துகிட்ருக்காங்க. கரீத் பிக்ரி பந்த் ஹோ சுக்கி தி, அதாவது வாங்கிறது விற்கிறது அந்த சேல்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க. பான் வாலோं की बिक्री अचानक बढ़ गई थी. ஆனால் இந்த பான் ஷாப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து சடனாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா பீப்புள் எல்லாருமே அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுடைய ஷாப்பில் மட்டும் சேல்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆசன்ன சங்கட் से कोई प्राणी आतंकित नहीं दिख रहा था. ஆசன்ன மீன்ஸ் பாஸ் ஆயா ஹோவா. ஸோ பக்கத்தில் வர இந்த சங்கடத்தை பார்த்து எந்த உயிரினமும் ஆத்தங்கித்தனா டெரிஃபைடு, அதாவது பயப்படுற மாதிரி தெரியல, எல்லாருமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியுது. पान वाले के आत्मकथ आईने में उतने लोगों के बीच हमारे ही सूरतें முஹர்மி நசர் ஆ ரஹி தி. ஸோ பான் வாலாவுனுடைய ஆத்மகத் ஐனே, ஸோ அவனுடைய மனசில் வந்து ஒரு மிரர் இடிக்கும் இல்லையா, பிரதிபலிக்கும் சில விஷயங்கள் அவனோட மனசுலையும் பிரதிபலிக்கும். அவனோட மனசில் பிரதிபலிக்கிறத பார்த்தீங்கன்னா உத்தனே லோகோं के बीच. ஸோ இத்தனை மக்களுக்கு இடையில் இவங்க ரெண்டு பேர், அதாவது நம்மளுடைய ஆத்தரும் அவருடைய ஃப்ரெண்டோடைய சூரத், அவங்க முகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு
முஹர்மி நज़र आ रही थी ना, ஒரு மौनफुल ரொம்ப ஒரு சேடான ஒரு பயம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. मुझे लगा अब हम यहाँ थोड़ी देर भी ठहरेंगे तो वहाँ खड़े लोग किसी भी शम टठाकर हम पर हंस सकते थे. ஸோ ஆத்தருக்கு என்ன மனசில் பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, थोड़े देर भी ठहरेंगे, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி இருந்தாங்க அப்படின்னா वहाँ खड़े लोग, ஸோ அங்கே நின்றுட்டு இருக்க மக்கள், அந்த பான் ஷாப்பில் நின்றுட்டு இருக்காங்களே அந்த மக்கள் வந்து கிசி பி ஷன் டட்டாக்கர், டட்டாக்கர் அப்படின்னா சக்லிங்னு அர்த்தம். ஸோ கேலி பண்ணுறது, எந்த நிமிஷத்தில் வேணாலும் இவங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிருவாங்களோ, ஹஸ் சக்தே தே அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுச்சு. ஜரா இன் புஜ் திலோं का हुलिया देखो. ஸோ அவங்க எப்படி சிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இங்கே பாருங்கள், புஜ் திலோ அப்படின்னா ஒரு இக்னரண்ட்டான ஃபேஸ், ரொம்ப பயப்படக்கூடிய மக்களை இங்கே பாருங்கள், அவங்களுடைய ஹுலியா தேக்கோன்னா அவங்களோட அப்பியரன்ஸை பாருங்கள், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுற மாதிரி இவருக்கு தோணுச்சு. क्योंकि वहाँ ऐसी ही बातें चारों ओर से உஜாலி ஜாரஹித்தி. ஏன் அவர் அப்படி தோணுச்சு அப்படின்னா, அந்த நாலா பக்கமும் என்ன பேசிக்கிறாங்கன்னு, இந்த மாதிரி பயப்படுறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இவருக்கு அந்த மாதிரி மனசில் பட்டுச்சு. ஏக் பாரு டூபி ஜாயே. ஸோ அங்கே இருக்கவங்க எப்படி பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை மூழ்கி தான் பார்க்கலாமே, தனுஷ்கோடி மாதிரி. ஸோ தனுஷ்கோடி அப்படின்ற நகரம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிச்சு இல்லையா, ஸோ அதை பற்றியும் பேசிக்கிறாங்க. தனுஷ்கோடி கி தரகு பாட்னா லாப்தா நா ஹோ ஜாயே கஹி. ஸோ தனுஷ்கோடி மாதிரி பாட்னாவும் மிஸ் ஆக போதோ என்னவோ, இந்த மாதிரிலாம் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. சப் பாப் துல் ஜாயேகே. ஸோ எல்லா பாவமும் போயிடும், இந்த மாதிரி தண்ணியில் முங்கி தான் வரட்டுமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சலோ கோல் சக்கர் கே முடே பர் தாஷ் கி கட்டி லேக்கர் பைட் ஜாயே. ஸோ வேறு எப்படி பேசுகிறாங்க அப்புறம், வாங்க வாங்க கோல்கர் இருக்கு இல்லையா, அதனுடைய முட்டேனா அந்த மொட்டை மாடின்னு அர்த்தம். ஸோ இப்போ காலியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க. பர் தாஷ் கி கட்டி அப்படின்னா கார்ட்ஸ், டெக் ஆஃப் கார்ட்ஸ், நம்ம கார்ட்ஸ் சீட்டு கட்டு விளையாடுவோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்து விளையாடலாமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பிஸ்கோமான் பில்டிங் கி சத்து பர் கியோ நஹி. ஸோ பிஸ்கோமான் அப்படின்ற பில்டிங் இருக்குது, அதோட ரூஃபில் ஏன் ஏறக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் காலியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்யலாமே அப்படின்ற மாதிரி மக்கள் பேசியிருக்காங்க. பை யஹி மாக்குல் மௌக்கா ஹே. ஸோ வேறு என்ன பேசுகிறாங்க பாருங்கள், பிரதர் இது பாருங்கள், இப்போ தான் நல்ல ஒரு மாக்குல் மௌக்கானா சூட்டபிளான டைமு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வாलों को एन इसी मौके पर खाले கார்பாரியோं के घर पर छापा मारना चाहिए. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வாலோ இருக்காங்களே அவங்க மேலேயும் ஏன் என்ன அண்டுன்னு அர்த்தம், இசி மௌக்கா பர், அது மட்டும் இல்லாமல் இதே சான்ஸில் காலே கார்பாரி, அதாவது பிளாக் பிஸ்னஸ்மேன் நிறைய பணத்தை ஒதுக்கி வைக்கிறாங்களே, ஸோ அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டில் போய் சாப்பா மாறினாச்சா, இப்போ போய் ரைடு பண்ணணும், இப்போ ரைடு பண்ணால் கண்டிப்பாக பணம் எல்லாம் அவங்க வெளியில் எடுத்துருவாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஆசாமி மாபால், ஸோ கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேலியாக பேசிகிட்டு இருக்காங்க. राजेंद्र नगर चौराहे पर मैगज़ीन कॉर्नर की आखिरी सीढ़ियों पर पत्र पत्रिकाएँ पूर्ववत बिछी हुई थी. ஸோ இப்போ ராஜேந்திர நகரில் இருக்கிற சௌராஹே, ஸோ 4 ரோடு வரும் இல்லையா, அந்த தான் சௌராஹேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மேகசின் கார்னர் இருக்குது. அங்கே ஆக்கிரி சீடியோம் பர், ஸோ ரொம்ப கடைசி ஸ்டெப்ஸில் வந்து பத்திர பத்திரிக்காய் எல்லா மேகசின்ஸும் பூர்வவத் பீச்சி ஹுயிஸ்னா அண்டன், அதை வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணி வைக்கல, ஏன்னா இந்த மழை காரணமாக அப்படியே எல்லாமே பீச்சி ஹுயித்தினா லேட் அப்படியே கீழே போட்டு வச்சுருக்காங்க. இட் ஹேஸ் பீன் லேட் டவுன். ஸோ एक सप्ताह की खुराक एक ही साथ ले लो. ஸோ உடனே ஆத்தர் என்ன நினைக்கிறார் பாருங்கள், ஏக் சப்தாக், சப்தாக்னா வந்து ஒரு வீக், ஸோ ஒரு வாரத்துக்கான குராக் மீன்ஸ் டயட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும், அவருக்கு தேவையான புக்ஸ் ஏக் ஹி சாத்து லேலும், ஸோ ஒரே தடவை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. கியா லேலும், என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. हेडली चेज या एक ही सप्ताह में फ्रेंच जर्मन सिखा देने वाले किताबें अथवा योग सिखाने वाले कोई सचित्र किताब. ஸோ ஹெட்லி சேஞ்ச் அப்படின்ற புக்கு எடுக்கலாமா, இல்லை ஒரே வாரத்தில் வந்து ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற புக்கு எடுத்துக்கலாமா, இல்லைனா ஏதாவது யோகா கற்றுக் கொடுக்குற சச்சித்திர கிதாப்னா இல்லஸ்ட்ரேட்டட், ஸோ டயக்ராமோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புக்கு எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. मुझे इस तरह किताबों को उलटने पलटने देखकर दुकान का नौजवान मालिक कृष्णा पता नहीं क्यों मुस्कुराने लगा. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கும்போது கடையில் இருக்கிற ஒரு யங் ஓனர், அதாவது அவன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அப்படின்ற பேருடையவன், அவர் என்ன பண்ணுறா, சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே இவருக்கே ஆத்தருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, அவன் ஏன் சிரிக்கிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. கிதாபோं को छोड़ कई हिंदी बगला और अंग्रेज़ी सीने பத்திரிக்காயும் லேக்கர் லவுட்டே. ஸோ புக்ஸ் எல்லாம் விட்டுட்டு, அவன் சிரித்தோன்னே புக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஹிந்தி பெங்காலி அது மாதிரி इंग्लिश सिने पत्रिकाएं सिनी मैगजीन्स எடுத்துட்டு திரும்பி போறாரு. मित्र से विदा होते हुए कहा. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து
ஃபேர்வெல் வாங்கிக்கிறேன். பிட் ஃபேர்வெல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன், பத்தா நஹி கல் ஹம் கித்னே பானி மே ரஹே. ஸோ அவர்கிட்ட சொல்கிறார், தெரியல நம்ம நாளைக்கு எவ்வளோ தண்ணியில் இருப்போமோ தெரியல, பெஹர்ஹால் ஜோ கம் பானி மே ரஹேகா. ஸோ ஹவவர் நம்ம கொஞ்சம் பானியில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. வஹ் ஜாதா பானி மே ஃபசே மித்ர கி சுதி லேகா. ஸோ அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் தண்ணியில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டை பற்றின கூட நோட்ஸ் கூட எடுப்பார். சுதி லேகா. சுதி லேகா மீன்ஸ் டு டேக் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். फ्लैट में पहुंचा ही था कि जनसंपर्क की गाड़ी भी लाउडस्पीकर से घोषणा करते हुए राजेंद्र नगर पहुंच चुकी थी। हमारे गोलंबर के पास कोई भी आवाज़ चारों बड़े ब्लॉकों की इमारतों से टकराकर मडराती हुई चार बार प्रतिध्वनित होती है. இப்போ நம்மளுடைய ஆத்தர் வந்து ஃப்ளாட்டுக்கு வந்துட்டார். ஃப்ளாட்டுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் ஜன்சன்பர்க் காடி, ஜன்சன்பர்க் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்காக ஒரு வெஹிக்கல் இருக்கும். எப்போவுமே கவர்மெண்ட்டோடைய விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெஹிக்கல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெஹிக்கலில் லவுட் ஸ்பீக்கரில் கோஷ்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. करती हुई राजेंद्र नगर पहुंच चुकी थी. ஸோ அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ராஜேந்திர நகருக்கு வந்துட்டாங்க. हमारे गोलंबर के पास कोई भी आवाज़ चारों बड़े ब्लॉकों की इमारतों. ஸோ அவங்க சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அந்த கோலம்பர் அப்படின்ற ஒரு இடம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அங்கே கேட்குற அந்த சவுண்டு வந்து சாரோம் பிளாக்கும். ஸோ எல்லா பிளாக்ஸ் இருக்குல்லையா அந்த பக்கம்லாம் அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாத்துலேயும் போய் டக்கராக்கர் மீன்ஸ் பம்ப் இன்ட்டு மோதி மட்ராத்தி ஹுய் ஹோவர்னு அர்த்தம். மட்ராத்தி மீன்ஸ் டு ஃப்ளை அரவுண்ட். அந்த சத்தம் வந்து அப்படியே ஃபுல்லாக எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்குதான். 4 बार प्रतिध्वनित होती है. ஸோ 4 टाइम्स வந்து அந்த எக்கோ சவுண்ட் வந்து கேட்குது. सिनेमा अथवा लॉटरी की प्रचार गाड़ी यहाँ पहुँचते ही भाइयों पुकार कर एक क्षण के लिए चुप हो जाती है. ஸோ சினிமாக்காக இல்லைனா லாட்ரி டிக்கெட் விற்கிற அந்த வண்டி எப்போயாவது வந்துச்சு அப்படின்னா கூட அங்கே வந்து பாய்யோம் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அமைதியாகிடுவாங்களாம். புகார் மட்ராத்தி ஹுயி பிரதித்வனித் ஹோத்தி है. ஸோ அந்த சவுண்டு வந்து பாயும் அப்படின்றது எக்கோ கேட்டு 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 அப்படியே நிற்குமா. பாயும் 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 அப்படின்னு சொல்லி அந்த எக்கோ கேட்குமா. एक अलमस्त जवान रिक्शा चालक है जो अक्सर रात के सन्नेट में सवारी पहुंचाकर लौटते समय इस गोलंबर के पास आलाप उड़ता है. सुन मेरे बंधुरे ए सुन मेरे बिथुआरे. அல்மஸ்த் ஜவான். அல்மஸ்த் அப்படின்னா ட்ரங்கன்னு எடுத்துக்கலாம், ஃபியூரியஸ் ரொம்ப கோவம் உள்ள ஒரு ஜவான், ஒரு யங்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரங்கன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏக் அல்மஸ்த் ஜவான் ஒரு ட்ரங்கனான ஒரு ரிக்ஷாவாலா என்ன பண்ணுவான் அப்படின்னா அக்சர் மீன்ஸ் ஆஃபன் அடிக்கடி என்ன பண்ணுவான்னா இந்த சன்னேட்டே மே சவாரி இந்த நைட் டைமில் சைலண்ட்டாக இருக்கிற அந்த டைமில் வந்து அவனுடைய சவாரியை பகுஞ்சாக்கர் மீன்ஸ் டெலிவரி பண்ணுவான். ஸோ அவன் கூட்டிகிட்டு வர சவாரி அவங்க வந்து இறக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா இஸ் கோலம்பர் கே பாஸ் அல்லா புடுத்தா இந்த இடத்துல வந்து வேணும்னே அவன் என்ன பண்ணுவான்னா அல்லா புடுத்தாஹின் டு மேக் எவ்ரி ஒன் வேக்கப் சவுண்டு கொடுத்து பார்ப்பான். ஸோ இட் இஸ் கிவிங் சம் எக்கோ சவுண்ட் இல்லையா, அதனால அவன் அந்த இடத்துல சவுண்டு கொடுத்து பார்ப்பான். எப்படி அவன் சவுண்டு கொடுப்பான் அப்படின்றது தான் கீழே கொடுத்துருக்காங்க. சுன் மேரே பந்துரே அப்படின்ற மாதிரி அவன் சவுண்டு கொடுப்பானா. गोलंबर के पास जनसंपर्क की गाड़ी से ऐलान किया जाने लगा. ஸோ கோலம்பர் இடத்துல அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் வண்டி இருக்கு இல்லையா அதில் இருந்து ऐलान किया जाने लगा அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பாருங்கள். भाइयों ऐसी संभावना है कि बाढ़ का पानी रात्रि के करीब 12 बजे तक लोहानीपुर कंगड़बाग और राजेंद्र नगर में घुस जाए. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாவனா ஹே, அதாவது பாசிபிளாக இது நடக்கக்கூடும் அப்படின்றாங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ளட்டோடைய தண்ணி வந்து ராத்திரி கே கரீப் அதாவது கிட்டத்தட்ட நைட் டைம் ஆகும்போது 12 பஜே 12 o'clock நியர் ஆகும்போது அந்த சமயத்தில் லோஹானிபூர் கங்கட்பாக் और ராஜேந்திர நகர் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து குஸ் ஜாயே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தக ஆப் லோகு சாவ்தான் ஹோ ஜாயே. ஸோ அவங்க இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பீப்புள் எல்லாருமே ரொம்ப காஷியஸாக இருக்கணும், எச்சரிக்கை பண்ணுறதா சொல்கிறாங்க. பிரதித்வனி சாவ்தான் ஹோ ஜாயே சாவ்தான் ஹோ ஜாயே. ஸோ அவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து திரும்ப எக்கோவாக கேட்குது. मैंने गृहस्वामिनी से पूछा गैस का क्या हाल है. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாமே தயாராக இருக்கணும் இல்லையா, அதனால் உடனே இவர் வந்து கிரகஸ்வாமினி அப்படின்னு ஹவுஸ் கீப்பர் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க கேஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்மக்கிட்ட சிலிண்டர் இருக்கா அப்படின்ற கண்டிஷனில் அவங்க கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். பஸ் உசி கா டர் ஹை. ஆமாம் அந்த பயம்தான் எனக்கும். அப் கத்தம் ஹோனே வால ஹை. இப்போ வந்து அது முடியக்கூடிய நிலைமையில தான் இருக்குது, சிலிண்டர் காலியாக போகுது. அசல் மே சிலிண்டர் மே மீட்டர் உட்டர் கி தர कोई चीज़ नहीं होने से कुछ
कुछ पता नहीं चलता. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கிராஜுவலாக பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் மீட்டர் ஊட்டர்லாம் எதுவும் இல்லாதனால அதில் எவ்வளோ கேஸ் இருக்குன்னே தெரியல, அதோட எவ்வளோ கணக்கு இருக்குன்னு தெரிய வரல அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அந்தாஸ் ஹே கி ஏக் யா தோ தின் கோயிலா ஹே. ஸோ எனக்கு நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு வரா மாதிரி இருக்குது, கோல் இருக்குன்னு தோணுது. ஸ்டவ் ஹே மகர் கெராசின் ஏக் ஹி போட்டில். ஸ்டவ்வும் இருக்குது, ஆனால் கெரோசின் வந்து ஒரு பாட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஃபில்ஹால் பஹுத் ஹே. ஸோ அவர் என்ன ரிப்ளை பண்ணார் பாருங்கள். ஃபில்ஹால் மீன்ஸ் அட் ப்ரெசன்ட், ஃபார் த டைம் பீயிங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டைமுக்கு அது போதும். பாட் கா பி எஹி ஹால் ஹே. ஸோ ஃப்ளட்டும் அந்த நிலமையில தான் இருக்குது, 1-2 நாளில் வருமோ அப்படின்ற மாதிரி நிலமையில இருக்குது. மீட்டர் ஊட்டர் கி தர கோயி சீஸ் நஹி ஹோனே சே பத்தா நஹி சல்தா கி கப் ஆதம் கே. ஸோ அதுலேயும் மீட்டர் ஊட்டர் எதுவும் இல்லாதனால அது எப்போ வந்து சேரும்னு தெரியல, அதுவும் இப்போ சிலிண்டர் நிலமையில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கப் ஆதம் கே. ஸோ எப்போ வந்து நம்மள்ட்ட மோதுமோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மைனே கஹா அவர் சொல்கிறாரு. सारे राजेंद्र नगर में सावधान स्वाधान धनी कुछ देर गुजती रही. ஸோ இந்த எல்லா ராஜேந்திர நகர் ஃபுல்லுமே சாவதான் அப்படின்ற அந்த காஷியஸ் பண்ணாங்க இல்லையா, எச்சரிக்கை பண்ணாங்களே, அந்த சவுண்டு வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தது, எக்கோ ஆகிட்டே இருந்தது. ब्लॉक के नीचे की दुकानों से सामान हटाया जाने लगे. ஸோ அவங்க பிளாக்ல கீழே இருக்கிற கடையில் வந்து இருக்கிற சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. मेरे फ्लैट के नीचे के दुकानदार ने पता नहीं क्यों इतना कागज़ इकट्ठा कर रखा था. एक अलाव लगाकर சுலாகா தியா ஹமாரா கமரா தூயே சே பர் கயா. ஸோ இவரோட ஃப்ளாட்டுக்கு கீழே இருக்கிற துக்கான்தார் என்ன பண்ண தெரியல, இவருக்கே அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய காகஸை வந்து இக்கட்டா கர்றக்காத்தா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு, ஏக்கு அலாவ் லகாக்கர், அலாக்னா பான் ஃபயர்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் நெருப்பு கூட்டி விடுவாங்க, தீ மூட்டி விடுவாங்களே, அது மாதிரி தீ மூட்டி விட்டுட்டார். சுல்கா தியா ஹமாரா கமரா. ஸோ இவர் அந்த மாதிரி பண்ணதுனால இவரோட நம்ம ரைட்டரோட ரூம் ஃபுல்லாக தூயே சே பர் கயா, ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிடுச்சு. सारा शहर जगा हुआ है, पश्चिम की ओर कान लगाकर सुनने की चेष्टा करता हूँ. ஸோ எல்லா ஷஹர் அவங்க சிட்டி ஃபுல்லுமே வந்து முழிச்சு தான் இருந்தாங்க, யாருமே தூங்கலை. பश्चिम की ओर அதாவது வெஸ்டர்ன் சைடில் கான் லகாக்கர் சுன்னேக்கி சேஷ்டா கர்த்தாகும். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெஸ்டர்ன் சைடில் தான் தண்ணி வரும் அப்படின்றதுனால அவரை காதை அந்த ஓரமாக வச்சுட்டு கேட்கறதுக்கான எஃபர்ட் கொடுத்துட்டு இருந்தார், என்ன சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி எஃபர்ட் கொடுத்துட்டு இருந்தார், அந்த மாதிரி சொல்கிறாரு. पीर मुहानी या सालिम मुरा अहरा अथवा जनक किशोर नवल किशोर रोड की ओर से कुछ हलचल की आवाज़ आ रही है. இவர் சொன்னார் இல்லையா, காது கொடுத்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா, அவர் எந்த பக்கம்லாம் கேட்டார் அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. பீர் முஹானி சலீமுரா அஹரா அதவா ஜனக் கிஷோர். ஸோ இப்போ அவருக்கு சவுண்டு கேட்டது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நவல் கிஷோர் ரோடு கிட்டேருந்து கொஞ்சமான ஒரு ரஷ்ஷிங் சவுண்டு, ஒரு பரபரப்பான சத்தம் இவருக்கு கேட்டுச்சு. லக்தா ஹே 1-1.5 பஜே ராத் தக் பானி ராஜேந்திர நகர் பहुंचेगा. ஸோ இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1:30 மணிக்கெல்லாம் தண்ணி வந்து ராஜேந்திர நகர் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ரைட்டருக்கு தோணுது. सोने की कोशिश करता हूँ लेकिन नींद आएगी भी. ஸோ நானும் தூங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. லேக்கின் நீந்த் ஆயேகி பி வந்தால் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நஹி காம்போஜ் கி டிக்கியா அபி நஹி. ஸோ காம்போஜ் கி டிக்கியா அப்படின்னா வந்து அந்த ஸ்லீப்பிங் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து தேவையான மருந்து அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த இடத்துல காம்போஜ் கி டிக்கியா வந்து அந்த ஸ்லீப்பிங் பைல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேண்டாம், அந்த ஸ்லீப்பிங் பைல்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டாம், குச் லிக்கும், ஸோ நம்ம கொஞ்சம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை தானே பேசிக்கிறாரு. கிந்து கியா லிக்கும் கவிதா ஷீர்ஷக் பாடு ஆக்குல் பிரதீக்ஷா. ஸோ என்ன எழுதலாம், கவிதை எழுதலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதோட டைட்டில் என்ன வைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பாடு ஆக்குல் பிரதீக்ஷா. ஸோ ஆக்குல் மீன்ஸ் ஸ்டண்ட், ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஷாக்கிங்கான ஃப்ளட்டுக்காக நாங்கள் பிரதீக்ஷா பண்ணிகிட்ருக்கோம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி கவிதை டைட்டில் வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. தத் நீந்த் நஹி ஸ்மிருதியா ஆனே லகி ஏக் ஏக் கர. இப்போ அவருக்கு தூக்கம் வரல, ஆனால் அவருக்கு வந்து மெமரிஸில் சின்ன சின்ன நினைவுகள் வந்துகிட்டே இருந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருந்தது. சல்சித்ர கே பெதர்தீப் தீப் திருஷ்யோம் கி தரஹ. ஸோ மூவிஸ்லலாம் வந்துட்டு அந்த பழைய நினைவுகள் வரும் இல்லையா, ரேண்டமாக, பெதர்ஹி மீன்ஸ் ரேண்டமாக, ஸோ ஒன்று மாற்றி ஒன்று வரும் இல்லையா, அது மாதிரி இவருக்கும் பழைய மெமரிஸ் வர ஆரம்பிச்சிது. அவருடைய பழைய நினைவுகளில் ஒரு வருஷமும், அதாவது ஃப்ளட்டு வந்த வருஷமெல்லாம் இவர் எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாரு. 1947 मनिहारी तब पूर्णिया अब कटिहार जिला के इलाके में गुरुजी स्वामी सधीनाथ भादुड़ी के साथ गंगा मैया की बाढ़ से पीड़ित क्षेत्र में हम नाव पर जा रहे हैं, चारों ओर पानी ही पानी. ஸோ இப்போ 1947 மணிஹாரி, ஸோ அப்போ வந்து பூர்ணியா, இப்போ வந்து கட்டிஹார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல குருஜி, இவரோட குருஜி, அவரோட பேர் வந்து சுவாமி சதிநாத் பாதுடி அப்படின்றது அவரோட பேர். அவர்
அவர் கூட கங்கா மையா கி பாடு, ஸோ கங்கை நதியினால் ஆன அந்த ஃப்ளட்டில் பீடித் க்ஷேத்திரமே, ஸோ அதில் பாதிக்கப்பட்ட அந்த ஏரியாவுக்கு ஹம் நாவ் பர் ஜா ரஹே ஹே, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போட்டில் போகிறாங்க. சாரோं ओर पानी ही पानी, நாலா பக்கமும் தண்ணியாக தான் இருக்குது. தூர் ஏக் த்வீப் ஜைசா பாலுச்சூர் திகாயி படா, ஸோ தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு த்வீப்னா ஐலாண்டு மாதிரி, ஸோ ஐலாண்டானது சுற்றியும் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாலூச்சர் திகாயி படா. பாலூச்சர் அப்படின்னா லேண்ட் கவர்டு பை டெபாசிட் ஆஃப் சாண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு மண் குவியல், அதாவது தண்ணியெல்லாம் வந்து அடித்ததுனால அந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்கு, சாண்ட்லாம் டெபாசிட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு குவியல் இருக்குது. அந்த இடத்துல போய் அங்கே பார்க்குறாங்க. हमने कहा वहाँ चलकर ज़रा चहल कदमी करके ठांगे सीधे कर ले. ஸோ இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் கொஞ்சம் மணலாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் மணல் இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராலிங், கொஞ்சம் உலா போகிறான்னு சொல்ல கொஞ்சம் நடந்து பார்க்கலாம், அங்கே போயிட்டு கொஞ்சம் நடக்கலாம், டாங்கே சீதி கர்லே, கொஞ்சம் நம்ம கால்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாதுடி ஜி கஹத்தே ஹை, இப்போ அவங்களுடைய குரு என்ன சொல்கிறாரு பாருங்கள் பாதுஜி. கிந்து சாவதான், நீ செய்யலாம் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யணும், காஷியஸாக இருக்கணும். ऐसी जगह होम पर कदम रखने के पहले यह मत भूलना कि तुमसे पहले ही वहाँ हर तरह के प्राणियाँ शरणार्थी के रूप में मौजूद मिलेंगे. ஸோ இந்த மாதிரி இடத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஹர் தரக்கே பிராணி, ஸோ எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது, ஒரு இடத்துல மணலாக இருக்கும்போது மற்ற பிராணிகளை அந்த இடத்துல வந்து ஷரணார்த்தி கே ரூப, ஸோ அங்கே வந்து சரண் அடைஞ்சிருக்கும், அங்கே வந்து இருந்திருக்கும், மௌசூத் மில்லிகன்னா அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய சுவாமி சொல்கிறார், இவங்களோட ஹெட் சொல்கிறாரு. அவர் சச்முச் चींटी चींटे से लेकर सांप भज्जू और लोमड़ी सियार तक यहाँ पनाह ले रहे थे. ஸோ அங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே ஆன்ஸ், சீண்டி சீட்டா ஆன்ஸ் எறும்புகள் இருக்கும், அது இல்லாமல் பாம்பு முதற்கொண்டு பிச்சுனா ஸ்கார்பியன் அர்த்தம், தேள், லோம்படி சியார் அப்படின்னா ஃபாக்ஸ் அண்ட் ஜாக்கல், இந்த மாதிரி எல்லா விதமான மிருகங்களும் பிராணிகளும் வந்து அந்த இடத்துல பனாஹ் லே ரஹேத்தேனா அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கும்னு சொல்கிறாரு. பனாஹ் அப்படி அடைக்கலமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. भादुड़ी जी की हिदायत थी, हिदायत मीन्स इंस्ट्रक्शंस. ஸோ பாதுடி ஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஹர் நாவ் பர், ஸோ நாங்கள் போன ஒரு போட்டுலேயும் பகாயி காவ் அப்படின்னா பானிமே ஃபயர் கி உங்களையும் சட் ஜாத்தி ஹம். ஸோ ரொம்ப நாள் அவங்க ஃப்ளட்டில் இருக்கிறனால, தண்ணியில் இருக்கிறதுனால அவங்க கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராட்டன் ஆகிடும். சட் மீன்ஸ் ராட்டன், அந்த விரல்களுக்கு நடுவில் வந்து ஒரு மாதிரி ராட்டன் ஆகி புண்ணு மாதிரி இருக்கும், ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். தல்வோ மே பி காவ் ஹோ ஜாத்தா ஹை, தல்வோனா அந்த சோல்ஸ், பாதங்கள்லேயும் நிறையா வந்து புண்ணு இருக்கும், அந்த இன்ஜூர்டாக இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ பகாயி காவ்னா அதுக்கான மருந்து தான். பகாயி காவ் கி தவா या सलाई की डिबियाँ और किरासन तेल रहना चाहिए. और सचमुच हम जहाँ जाते खाने पीने की चीज़ से पहले पघाई दवाओं की गाव की दवा और दियासली की मांग होते. ஸோ அவர் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அந்த மருந்தும், தியாசலாய் மீன்ஸ் மேட்ச் பாக்ஸ், அந்த ஒரு கேஸ்கட்டும், கிராசன் தேல்னா கிரோசின் தேலும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சச்முச் ஹம் ஜஹான் ஜாத்தே, ஸோ நம்ம எங்கே தான் போகிறோமோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கானே பீனேக்கி சீஸ் சே பெஹலே, ஸோ சாப்பிட்றதுக்கு பொருள் கேட்குறாங்களோ இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க கேட்குறது வந்து பகாயி காவ், ஸோ அந்த கால்கான மருந்தும் அதே மாதிரி தியாசலாய் மேட்ச் பாக்ஸும் தான் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு 1947 நடந்த ஒரு மெமரியை அவர் சொல்கிறாரு. 1949 उस बार महानंदा के भाड़ से गिरे वापसी थाना के एक गांव में हम पहुँचे. ஸோ ஃபஸ்ட்டு 1947 பற்றி சொன்னார். இப்போ 1949 நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி சொல்கிறார். இந்த தடவை மகானந்தா ரிவரில் அந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட பாப்சி அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே வந்து ஹமாரி நாவ் பர் ரிலீஃப் கே டாக்டர் சாஹப் தே. ஸோ இவங்களுடைய நாவ், இவங்களோட போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஃப்காக, இந்த ஃப்ளட் ரிலீஃப்காக ஒரு டாக்டரும் இருக்கிறாங்க. गांव के कई बीमारों को नाव पर चढ़ाकर कैंप में ले जाना था. ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பிமாரம் அப்படின்னா உடம்பு சரியில்லாத மக்களை வந்துட்டு இந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் அந்த கேம்பில் விடணும், இதுதான் இவங்களோட வேலை. இப்போ ஏக் பிமார் நவ்ஜவான் கே சாத்து உஸ்கா குத்தா பி குயிங் கர்த்தா ஹுவா நாவ் பர் சட் கயா. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நவ்ஜவான், ஒரு யூத் பாய் இருக்கான். ஸோ அவன் கூட பார்த்தீங்கன்னா அவனோட டாகும் மேலே வந்து குயின் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ஏறிடுச்சு. டாக்டர் சாஹப் குத்தே கோ தேக்கு கர் பீஷன் பயபித் ஹோ கயே அவர் சில்லானே லகே. ஸோ டாக்டர் சாஹப்க்கு வந்து இந்த நாயை பார்த்தோன்னே ரொம்பவும் அவருக்கு பயம் ஆயிடுச்சு. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆரே
குக்கூர் நஹி குக்கூர் நஹி குக்கூர் கோ பாகோ. ஸோ குக்கூர் அப்படின்னா குத்தான்ற அர்த்தம். ஸோ குக்கூர்லாம் வரக்கூடாது, அதை வந்து துரத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் டாக்டர் சாப் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பிமார் நௌஜவான் சப் சே பானி மே உத்தர் கயா. அந்த உடம்பு சரியில்லாத நௌஜவான் என்ன பண்ணாரு, அவனும் சப் அப்படின்னு சொல்லி தண்ணியில் போய் விழுந்துட்டான். ஹமாரே குக்கூர் நஹி ஜாயேகே தோ ஹம்ஹூ நஹி ஜாயேகா. ஸோ எங்கள் நாய் இல்லைன்னா அந்த இடத்துல நாங்களும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் தண்ணியில் குதிச்சிட்டான். ஃபிர் குத்தாபி சப்பக் பானி மேகிரா. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நாயும் அதே மாதிரி தண்ணியில் போய் விழுந்துடுச்சு. ஹமாரா ஆத்மி நஹி ஜாயேகா தோ ஹம்ஹூ நஹி ஜாயேகா. இது வந்து அந்த டாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்கள் மனுஷங்க இல்லைன்னா நாங்களும் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி டாகும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. परमान नदी की भाट में डूबे हुए एक मुसहरों की बस्ती में हम ராஹத் பாட்னே கயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்மான் நதியில் அந்த ஃப்ளட்டில் மூழ்கி இருக்கிற ஒரு முஸ்ஹரி அப்படின்றது வந்து ஒரு கேஸ்ட் ஆஃப் பீப்புளை சொல்கிறாங்க, ஆதிவாசி மக்களை வந்து அந்த ஒரு பேரில் சொல்கிறாங்க. மேஹம் ராஹத் பாட்னே கயே. ஸோ அங்கேயும் இவங்க வந்து ரிலீஃப்காக போகிறாங்க. கபர் மிலி थी वे कई दिनों से मछली और चूहों को ஜுல்சாக்கர் காரஹேத்தே. ஸோ இவங்களுக்கு என்ன நியூஸ் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஃப்ளட்டுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ரொம்ப நாளாகவே மீனையும் சூஹோ அப்படின்னா ரேட்ஸ் இதை வந்துட்டு ஜுல்சாக்கர் அப்படின்னா வந்து ஸ்க்ராச்சிங் சூடு பண்ணி, அதாவது சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. கிசி தரஹ் ஜீ ரஹே ஹே. ஸோ ஏதோ ஒரு விதமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. கிந்து ढोले के पास जब हम पहुँचे तो ढोलक और मंजीरा की आवाज़ सुनाई पड़ी. ஸோ இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ढोले அந்த வில்லேஜ் கிட்ட போய் ரீச் ஆகும்போது இவங்களுக்கு ढोलक அதாவது ட்ரம்ஸ் ஒன்றையும், மஞ்சீரா அப்படின்னா வந்து அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சிங் சாக்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதனுடைய சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. ஜாக்கர் தேக்கோ ஏக் ஊஞ்சி ஜகக் மச்சான் பனாக்கர் ஸ்டேஜ் கி தரகு பனாயா கயா ஹை. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஊஞ்சி ஜகக் ஒரு பெரிய ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடத்துல மச்சான் அப்படின்னா ஸ்கேப் ஃபோல்டிங்னு அர்த்தம். ஒரு டெம்ப்ரவரியாக ஸ்டேஜ் மாதிரி போடுவாங்க. இந்த பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் நின்று அவங்க பில்டிங் கட்டுவாங்க, அதை தான் மச்சான்னு சொல்லுவாங்க. இவங்க அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு பனாயா கயா ஹை. பல்வாஹி நாச் ஹோ ரஹா தா. பல்வாஹி அப்படின்றது ஏக் பிரகார் கா லோக் நிறுத்திய. ஸோ ஒரு விதமான ஒரு டான்ஸு, அது வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. லால் சாடி பஹன்கர் காலா கலூட்டா நட்டுவா துல்ஹீன் கா ஹாவ் பாவ் திக்லா ரஹா தா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சாரீ கட்டிட்டு ஒரு நட்டுவானா ஒரு ஸ்கில் பண்ணுறவன், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு பர்சன் என்ன பண்ணுறா, துல்ஹீன்னா ஒரு பிரைடு மாதிரி, அதாவது ஒரு மணப்பெண் மாதிரி அவர் வந்து அங்கே ஹாவ் பாவ் அப்படின்னா வந்து ஆக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறாரு. யானி வஹு தானி ஹை घरनी घर छोड़कर मायके बागी जा रही है और उसका घर वाला पुरुष उसका मनाकर राह से लौटाने गया था. ஸோ அவங்க என்ன அங்கே பண்ணுறாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பெண் வேஷம் போட்டிருக்காருல, அவர் வந்து தானினா கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டை விட்டுட்டு மாய்க்கேனா அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ அதை வந்து இந்த புருஷர் வந்து தேடிட்டு போகிறாரு. கர்வாலா புருஷ் உஸ்கா மனாக்கர் ராஹ்சே லவுட்னே கயா. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இஸ் பத்துக்கே சாத் ஹி ढोलक पर ध्रुद थाल बजने लगा. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பின்னாடி இந்த ட்ரம்ஸ் வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. தகிட சக்கைக் சக் தூம் சக்கைக்கே சக் தூம் இப்படி இந்த மாதிரி ட்ரம்ஸ் சத்தம் கேட்டுட்ருக்கு.